வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வானிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலையில் முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மொழி தெரிகிறதோ தெரியவில்லையோ, ஆனாலும் பார்க்கிறார்கள், அதை பார்த்து பழகுகிறார்கள். அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு சிரமங்களை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுத்தரத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மக்களை தொட்டிருக்கிறது. என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது பத்ம மயூராசனத்தை செய்ய ஆரம்பிங்கள். பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும். அவசரமோ பரபரப்போ இல்லாமல் மெதுவாக செய்ய வேண்டும். இந்த ஆசனம் வயிற்றில் பிரஷர் அமுக்கம் கொடுக்கின்ற காரணத்தினால் இதுவும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. நீங்கள் முட்டை தூக்க விட்டாலும் பரவாயில்ல, அப்படியே நெல்லுங்க. பத்ம மயூராசன். 2 கைகளின் பலத்தினாலேயே உடல் கனம் அத்தனையும் இருக்கின்ற காரணத்தினால் வயிற்றுக்கு அதிகப்படியான பிரஷர், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி இவைகள் அத்தனையும் செம்மையாக செயல்படுகிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். வயிற்றிலே இறுக்கம் கிடைப்பதால் அதிகப்படியான சர்க்குலேஷன் ஹார்ட் அண்ட் லங்ஸ் முகப்பகுதிக்கு வருகிறது. கண், மூக்கு, காது, வாய், மூளைக்கும் சென்று அடைகிறது. இரத்தத்தை அழுத்தம் கொடுத்து மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். அது காலை நீட்டிக்கொண்டு தான் செய்ய முடியும். கால் பத்மாசனத்தை போட்டு செய்ய என்பது மிகவும் கடினம். கொஞ்சம் கிராஸில் பண்ணுங்கள். இன்னொரு தடவை. மெதுவாக பண்ணணும், அவசரப்படாமல் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது காலை ஒருவர்கள் பிடித்து அவர்களை தூக்கி செய்ய வைக்கலாம். ஒரு போக போக தனியாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்கு வந்துவிடும். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மயில் போன்ற ஒரு தோற்றம் இதில் இருக்கின்ற காரணத்தினால் மயில் ஆசனம் என்று சொல்லலாம். அதை மயூராசனம் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். நன்றாக மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக. இந்த பத்ம மயூராசனம் என்பது அற்புதமான ஆசனம். 4 கோஷங்களையும் செம்மைப்படுத்தக்கூடிய ஆசனம், நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆசனம். இந்த ஆசனத்தை காலை தூக்காமலேயே கொஞ்ச நாள் பழகி பின்னால் யாராவது காலை தூக்கக்கூடிய உதவியாளர்களை வைத்து கொண்டு செய்ய வைத்து முழுமைப்படுத்தி நீங்கள் என்றும்
ஆரோக்கியமாக நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.